ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, மே 11, 2025 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேக்கன்சி கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதாவது 9,920 வேக்கன்சி கிட்ட சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இப்போ இது தொடர்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி வந்து அகைன் அப்டேட் ஒண்ணு விட்டிருக்காங்க. என்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க சொல்லியிருக்கிற அந்த டேட்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, பழைசு. அதாவது மே 11, 2025 சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 8 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு 19 மே 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. மே 21, 2025 ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மே 19. ஆனால் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும் மே 21ன்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டேட் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் கரெக்ஷன் விண்டோ ஓகேங்களா? மாடிஃபிகேஷன் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 22 மேலேருந்து 31 மே 2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2025 அந்த டேட் படி தான் கால்குலேட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்புறம் மற்ற சர்டிஃபிகேட் அதோட வேலிடிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கட் ஆஃப் டேட்டு வந்து 19/5/2025 ஓகேங்களா? அதாவது 19 மே 2025. ஸோ அதன்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. மேலும் இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வெர்ஷன்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே போல் ஏஎல்பி 2025க்கான ஒரு சில முக்கியமான விஷயம் இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கையுமே தரேன். நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாய். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் ஜோன் வைஸ் வேக்கன்சியுமே இருக்குது. அதுக்கு பிறகு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அப்புறம் மைனாரிட்டி அல்லது எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் ஓகேங்களா? இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பாருங்கள் 250 ரூபா. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் 500 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சிபிடி 1 சரிங்களா? 2 சிபிடி ஸ்டேஜ் இருக்குது. சிபிடி 1 நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ்லேருந்து ரீஃபண்ட் ஆகிடும். நீங்கள் 500 ரூபா பே பண்ணால் 400 ரூபா ரீஃபண்ட் ஆகும். நீங்கள் 250 ரூபா பே பண்ணுற கேட்டகரினா உங்களுக்கு 250 ரூபா ரீஃபண்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஜேஎல்பி போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஆப்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. 3ன்றதுக்கு பதிலா நம்ம 4ன்னு சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும். நேஷனல் லெவல்லையோ இல்லை ஸ்டேட் லெவல்லையோ ஓகேங்களா? அதாவது அவங்க சொல்லியிருக்கிற அந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் ஓகேங்களா? என்னென்ன ட்ரேட்னு பார்த்துக்குங்க. அந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து முடிச்சிருக்கணும். அந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் 3வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இல்லை இந்த டிசிப்ளின் சார்ந்து மற்ற டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? 4வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி அதாவது இப்போ டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி குரூப்பில் வந்து எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதே போல் நீங்கள் டிகிரி அதாவது பிஇ, பிடெக் வந்து படிச்சிருக்கீங்க. அந்த சொல்லியிருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து படிச்சிருக்கீங்கன்னா கூடமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10th படித்தவங்கலேருந்து டிகிரி படித்த வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ தெளிவாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். மேற்கொண்டு அந்த வேக்கன்சி பாருங்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க இல்லையா? 9,920 வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வேக்கன்சியில் சென்னை ஜோனுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 362 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸ். அதில் யூஆர் கேட்டகரிக்கு வந்து 155, எஸ்சிக்கு 56, எஸ்டிக்கு 37, ஓபிசிக்கு 73, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 41, டோட்டலாக 362. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு டோட்டல் வேக்கன்சியில் 10% சரிங்களா? ஸோ 37 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸுமே. ஆல்ரெடி இதை பற்றி நம்ம ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்குமே தரேன். நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19 மே 2025. இன்னும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது ஒரு சான்ஸ் தான். அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.